Dear people, this morning we saw the love of God from Isaiah 40th chapter. தேவனுடைய அன்பை ஏசாயா 40வது அதிகாரத்தில் இந்த காலையில் ஆண்டவருடைய அன்பை குறித்து பார்த்தோம். In the same Isaiah 40th chapter, ஏசாயா 40வது அதிகாரத்தில் the 11th verse 11வது வசனம், He shall feed his flock like a shepherd. He shall gather the lambs with his arm and carry them in his bosom, and shall gently lead those that are with young. மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டு குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகார். There is a great intimate relationship between the shepherd and the flock. இங்கே மேய்ப்பனுக்கும் ஆட்டு மந்தைக்கும் இடையிலான ஒரு நெருங்கிய தொடர்பை, இணைப்பை பார்க்கிறோம். He shall gather the lambs with his arm. தமது புயத்தினால் சேர்த்து, and shall gently lead those that are with young. தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். Dear people, what is conversion? ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன? These days many people have a wrong notion about salvation. ரட்சிப்பை குறித்து இன்றைக்கு அநேக மக்கள் தவறான எண்ணங்களை, கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். Some people say, if we really tell our sins to God, to ask Him to forgive our sins, we will become saved or forgiven. சில மக்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். Of course, I don't deny that. அதை நான் மறுக்கவில்லை. It is truth. We confess our sins to God and He surely forgives us. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுகிறோம், அவர் நிச்சயமாக மன்னிக்கிறார். But is it all? அவ்வளவுதானா? Is it all what the salvation is meant? ரட்சிப்பு என்றால் அவ்வளவுதானா? Dear people, the Bible says every person who is not saved is an enemy of God. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சத்துரு என்று வேதம் சொல்லுகிறது. That's why in Romans we read, ஆகவே ரோமருக்கு நிருபத்திலே வாசிக்கிறோம், when we were sin, when we were enemies, நாம் சத்துருக்களாய் இருக்கையில் Jesus died and reconciled with him. இயேசு மரித்து தன்னோடு கூட ஒப்புரவாக்கினார். So every person who is not committed to God is an enemy of God. தேவனிடத்தில் தன்னை முழுமையாய் ஒப்புக்கொடாத எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறான். But when he is saved, ஆனால் அவன் ரட்சிக்கப்படும் பொழுது, he becomes his child. அவருடைய பிள்ளையாக மாறுகிறான். There is a deep, intimate relationship between himself and God. அவனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு ஆழமான, நெருங்கிய, தனிப்பட்ட உறவு ஏற்படுகிறது. Dear people, why should I emphasize
a deep personal relationship with God here. I would like to expose it in the further verses we are going to see. நாம் பின்பாக பார்க்கிற வசனங்களின் மூலமாக ஏன் இவ்விதமான தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு நெருங்கிய தொடர்பை குறித்து நான் சொல்லும்படியாக இருக்கிறேன். I tell you, every person who is saved will have Jesus as the primary person to have fellowship with. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் தேவனோடு கொண்டிருக்கிற உறவே அவனுடைய வாழ்க்கையில் பிரதானமானதாக இருக்கும். More than the relationship with his wife or husband or children or anybody else in this world. இந்த உலகத்தில் தன்னுடைய கணவனோடு, மனைவியோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு அல்லது இந்த உலகத்தில் யாரோடு கூட இருக்கிற அந்த தொடர்பை காட்டிலும் இது விசேஷித்த நெருங்கிய தொடர்பு. The first and foremost is the relationship with God, which is being restored when he is saved. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் முதலாவதாக முக்கியமாக தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவு புதுப்பிக்கப்படுகிறது. There are people, many people who call themselves Christians, think that they are saved. அநேக கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள் தாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக எண்ணுகிறார்கள். They think that they will go to heaven when they die. அவர்கள் மரிக்கும் பொழுது பரலோகத்துக்கு போவோம் என்று கூட சொல்லுகிறார்கள். In so many ways they think that they are saved people. தாங்கள் ரட்சிக்கப்பட்ட மக்களாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். But I tell you, salvation is the one in which your primary contact, personal relationship is with God. ரட்சிப்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட கொண்டிருக்கும்படியான முதலாவது பிரதானமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. Do you have such a living relationship with God in your life? உன்னுடைய வாழ்க்கையில தேவனோடு அவ்விதமான ஒரு உறவு கொண்ட வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்கிறதா? Could you really have a freedom of access to go to him in the midst of all your troubles and problems and difficulties? உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களின் மத்தியில் அவரிடத்தில் போகக்கூடிய ஒரு உண்மையான தொடர்புள்ள ஒரு வாழ்க்கை உனக்குள்ளாக இருக்கிறதா? Do you have an instinct of the Holy Spirit to fly to the feet of the Lord himself when you really face challenges in your life? உன்னுடைய வாழ்க்கையில நீ சவால்களை சந்திக்கும் பொழுது அவரிடத்தில் நேராக அவருடைய பாத படியை நோக்கி ஓடும்படியான அவ்விதமான பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? If not, அப்படி இல்லை என்றால் I humbly request you to examine your standing before God. உன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு முன்பாக நீ எவ்விதமாய் காணப்படுகிறாய் என்பதை நீ ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். It's a matter of the most important thing in this life. இந்த உலகத்தில் மிக அதிமுக்கியமான ஒரு காரியம். Estimating the living relationship with this living God. இந்த ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கும்படியான ஜீவனுள்ள தொடர்பு. I am afraid that many people, without having the living relationship with God, they simply are satisfied with a false hope that they are Christians. அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஜீவனுள்ள தொடர்பை இல்லாதபடிக்கு தங்களை தாங்களே ஒரு கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். Even to the extent that they are saved and they will go to heaven when they die. அவர்கள் ரட்சிக்கப்பட்டதாகவும் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் தாமே
மரிக்கும் பொழுது பரலோகம் போவோம் என்று சொல்லுகிறதாகவும் இருக்கிறது. I would like to enlighten this living relationship with God this evening. இந்த மாலையில ஜீவனுள்ள தேவனோடு கொண்டிருக்கிற ஒரு ஜீவனுள்ள தொடர்பை குறித்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் பேச விரும்புகிறேன். I am afraid that you could be cold with anything other than this. ஐயோ, ஒருவேளை இதை தவிர என்னுடைய வாழ்க்கையில் வேறு எதை காட்டிலும் அலட்சியமாக இருந்து விடலாம். But this is the matter of your soul. ஆனால் இது உன்னுடைய ஆத்மாவை குறித்த காரியம். This is a matter of eternity which you are going to spend. நீ கழிக்கும்படியான நித்தியத்தை சார்ந்த ஒரு காரியம் இது. In John's Gospel 10th chapter, the Lord Jesus Christ is saying like this. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 14வது 15வது வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார். John's Gospel 10th chapter 14 and 15. I am the good shepherd and know my sheep and am known of mine. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். As the Father knoweth me, and even so know I the Father. What is the relationship between the Son and the Father? Oh, in the Bible we see what an intimate relationship it was between the Lord Jesus Christ and the Father. இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையிலான அந்த உறவு எவ்விதமான உறவு என்பதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். The Lord Jesus Christ was completely surrendered to the Father, and whatever the Father has shown, he just was doing that. Whatever the Father taught, he was teaching them, teaching the people. பிதாவானவர் என்ன செய்ய காண்டாரோ அதை செய்தார், என்ன போதிக்கும்படியாக சொன்னாரோ அதை போதித்தார். A deep intimate relationship with the Father and the Son. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலான ஒரு ஆழமான உறவு. Even at the cross, when the Lord Jesus Christ was dying for his people, இயேசு கிறிஸ்து சிலுவையின் பேரிலே தன்னுடைய மக்களுக்காக மரித்த பொழுது, he was crying, Father, Father. பிதாவே பிதாவே என்று கதறினார். Oh dear people, can we really understand the deep intimate relationship between the Father and the Son? பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலான இந்த ஆழமான உறவை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியுமா? But the Lord Jesus Christ is telling, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், I am the good shepherd. பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். As the Father knoweth me, and even so know I the Father. Oh dear people, when a person is saved, there is an intimate relationship with his God. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் தன்னுடைய தேவனோடு கூட ஒரு ஆழமான நெருங்கிய உறவு கொண்டிருக்கிறான். In whatever things that he has to pass through, அவன் கடந்து போகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, his priority is God himself. அவனுடைய முதல் முக்கியத்துவம் தேவன் மாத்திரமே. He is afraid to commit sin and to grieve God. பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்துவதை குறித்து அவன் வருத்தப்படுகிறான். He prays to God. தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். If there is anything wicked way, Lord, take them away and lead me in the path of righteousness. ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருக்குமானால் அவைகள் எடுத்து போட்டு நீதியின் பாதையில் என்ன நடத்தும். Lead me in the path of eternal way. நித்தியமான வழியில் என்ன நடத்தும் ஆண்டவரே.
Lord, deliver me from my presumptuous sins. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். There is a holy fear in him, dear friend. அவனுக்குள்ளாக ஒரு பரிசுத்த பயம் இருக்கிறது. There is a reverential fear in him towards his father. தன்னுடைய தகப்பனை குறித்த ஒரு ஆழமான பயபக்திக்குரிய ஒரு பயம் இருக்கிறது. Whatever he speaks, அவன் எதை பேசினாலும், whatever he thinks, அவன் எதை எண்ணினாலும், whatever he does, அவன் எதை செய்தாலும், there is a holy reverential fear in that. ஒரு பரிசுத்தமான ஒரு பயபக்திக்குரிய காரியமானது அதில் இருக்கிறது. That is salvation. அதுதாங்க ரட்சிப்பு. That is the relationship between the father and the son. அதுவே பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலான ஒரு உறவு. But Bible says even Jesus compares that relationship with the relationship of him with his child. அதே உறவைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்கிறோம். I am afraid, dear friend, mere hearing these words in your life, oh, will it go in the air? Just not being contemplating and being serious about your own spiritual life. ஒருவேளை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இவ்விதமான வார்த்தைகளை கேட்டு உன்னை குறித்து ஆழமாய் சிந்திக்காமல் இவைகள் காற்றிலே பறக்க விட்டு விடுவாயோ என்று நான் பயப்படுகிறேன். I am afraid that you don't know the seriousness of not really examining yourself under the light of God's word. தேவனுடைய சத்திய வெளிச்சத்தின் அடிப்படையில் உன்னைத்தானே நீ ஆராய்ந்து பார்க்க முடியாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுவாயோ என்று நான் பயப்படுகிறேன். Oh dear people, in John's Gospel 10th chapter, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில், the Lord Jesus Christ was speaking with such a great concern. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ ஒரு பெரிய பாரத்தோடு கூட பேசுகிறார். Oh dear people, he was telling with such a great burden to the people. அந்த ஜனங்களிடத்திலே அவ்வளோ ஒரு பாரத்தோடு கூட இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். But what was the thing that is striking me? இங்கே நான் பார்த்த காரியத்தில் என்னை பாதிக்கும்படியான ஒரு காரியம், John's Gospel 10th chapter, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். When the Lord Jesus Christ was explaining things to those people about his relationship with his flock, தன்னுடைய மந்தையோடு கூட அவர் கொண்டிருக்கிற உறவை குறித்து பேசும் பொழுது, oh, the 6th verse is such a sad verse. 6வது வசனம் மிக ஒரு வருத்தமான ஒரு காரியம். This parable spake Jesus unto them, but they understood not what things they were which he spake unto them. இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. They understood not what things they were which he spake unto him. Oh, are you under this category this evening? Oh, dear friend, with a deep burden of heart I speak to you. ஒரு இருதயத்தின் ஆழமான பாரத்தோடு கூட இந்த வேளையில நான் பேசுகிறேன். இந்த விதமான ஒரு மனிதனாக நீ காணப்படுகிறாயா? Are you of this sort of this people? இந்த ஜனங்களைப் போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணப்படுகிறாயோ என்பதை குறித்து நான் அஞ்சுகிறேன். Oh dear people, what made you to think that you are all right when your soul is far away from God?
உன்னுடைய ஆத்துமா தேவனுக்கு தூரமாக இருக்கும் பொழுது நீ சரியாக இருக்கிறாய் என்பதாக உன்னைத்தானே எண்ணிக்கொள்ளும்படியாக என்ன காரியம் உன்னில் செயல்படுகிறது? What is the deception of your heart that you are enticed with, thinking that you are all right when you are too far from God? தேவனுக்கு மிக தூரமாக நீர் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே சரியாய் இருக்கிறாய் என்பதை உன்னைத்தானே வஞ்சகப்படுத்தும்படியான காரியம் என்னவாக இருக்கிறது? Oh dear friend, I plead you and beg you. Oh, only the Spirit of God only could speak to you. உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிற பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே உன்னிடத்தில் பேச முடியும், பேச வேண்டும். I can't truly plead with you. உன்னோடு நான் கெஞ்சி கேட்க முடியாது. My words are vain words. என்னுடைய வார்த்தைகள் வீணான வார்த்தைகள். Oh Spirit of God, unless you take these words to the deep depth of the hearts of these dear people. Oh பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை இந்த மக்களுடைய இதயங்களின் ஆழங்களில் என்னை கொண்டு செல்லவென்றால், I am afraid that they may die without knowing God, thinking themselves that they are right. அவர்கள் தங்களை தாங்களே சரியாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு தேவனை அறியாமல், I am afraid that they will face eternity in a negative aspect of hell. எதிர்மறையான அந்த நரகத்துக்கு அவர்கள் போய்விடுவார்களோ? Oh dear people, there is a generalized concept of thinking among Christians today. ஒரு பொதுவான கருத்தோடு கூட எண்ணுகிற காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. They are not serious about the real intimate relationship with God. ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு உறவை குறித்து அவர்கள் சிந்திப்பதில்லை. Salvation is nothing but bringing a sinner into an intimate relationship with God. They don't think. ரட்சிப்பு என்பது ஒரு பாவியை தேவனுக்கு நெருங்கிய தொடர்புக்குள் கொண்டு வருகிறது என்பதை குறித்து அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை. Many people, as it was said to Jesus Christ, we read in the Gospels, சுவிசேஷங்களில் வாசிக்கிறதை போன்ற அநேக மக்கள், Lord, you were in our streets, எங்களுடைய தெருக்களில் இருந்தீர்கள். We supped with you, உமோடு கூட நாங்கள் உண்டோம். We did this and we did that, இதை செய்தோம் அதை செய்தோம். But the Lord said, I knew you not. உன்னை நான் அறியேன். Oh dear people, unless a person has got an intimate relationship with God, தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஜீவனுள்ள ஒரு தொடர்பு ஒரு மனிதனுக்குள்ளாக இல்லை என்றால், the final verdict that you could hear when after from the Lord Jesus Christ, after you lost your breath in this world, இந்த உலகத்தில் உன்னுடைய ஜீவனை விட்டுவிட்ட பின்பாக உனக்கு சொல்லப்படும்படியான கடைசி வார்த்தை, probably you may say, oh God, I loved you. நீ ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரே நான் நேசித்தேன், I did this, I did that, இதை செய்தேன் அதை செய்தேன். But dear friend, when you say, what will be the response from the Savior? நீ சொல்லும் பொழுது இரட்சகனிடத்திலிருந்து என்ன பதில் வரும்? This is a very serious concern about your soul. உன்னுடைய ஆத்துமாவை குறித்து அதிகமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இது. If we don't really serious enough about this evening, I am afraid in the rest of your life, how far would you be serious? ஒருவேளை இந்த மாலையில் உன்னுடைய ஆத்துமாவை குறித்து அவ்வளவு அக்கறையோடு கணக்கிடும்படியான ஒரு கணக்கீடுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கையின் பிற்காலங்களில் எவ்விதமாய் நீ வாழ்வாய் என்பதை குறித்து நான் பயப்படுகிறேன். Probably the world will take the priority in your life. உன்னுடைய வாழ்க்கையில் உலக முக்கியத்துவத்தை பெறலாம்.
or anything other than the Lord Jesus Christ, அல்லது உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை தவிர, other than the intimate living relationship with God can take the priority. ஆண்டவரோடு கூட கொண்டிருக்கிற உண்மையான உறவின் தொடர்பை விட வேறு ஏதாகிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து போகலாம். I tell you, dear friend, unless Jesus is the first priority of your intimate relationship, I am afraid you are completely lost. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில முதல் முக்கியத்துவமான நெருங்கிய நபராக இல்லை என்றால் நீ இழக்கப்பட்டு போயிருக்கிறாய். Could you not really understand it? இதை உன்னால விளங்கிக் கொள்ள முடியலையா? Even the Lord Jesus Christ, as he continues to say, தொடர்ந்து விதமாக சொல்லும்படியான வேளையிலும் சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். John's Gospel 10th chapter, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் you could see what he says. அவர் சொல்லும்படியான காரியத்தை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம். 15th verse, John's Gospel 10th chapter 15th verse. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 15. I am the good shepherd and know my sheep and am known of mine. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். I know them personally. அவைகளை எனக்கு தனிப்பட்ட விதத்தில் தெரியும். I know how reverential they are with me. என்னிடத்தில் எவ்வளவு பயபக்தியாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து எனக்கு தெரியும். I know how much of love they have got for me. எனக்காக எவ்வளவான அன்பை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். I know how they really seek me for anything and everything in their lives. அவருடைய வாழ்க்கையில் எதற்காகவும் எதற்கென்றும் அவள் என்னிடத்தில் விதமாக தேடுகிறார்கள் என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். How much they seek my will to be known. என்னுடைய சித்தத்தை அறியும்படியாக அவர்கள் எவ்வளவாக தேடுகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறேன். In their families, அவள் குடும்பங்களில், in their personal life, தனிப்பட்ட வாழ்க்கையில், I am the first in their lives. அவங்க வாழ்க்கையில் நான் தான் முதலாவது. Can God say about you, dear friend, this evening? ஆண்டவர் இந்த மாலையில் உன்னை குறித்து அவிதமாக சொல்ல முடியுமா? Can we honestly acknowledge that God is the first priority in my life? என் வாழ்க்கையில் தேவன் தான் முதலாவது என்று உன்னால சொல்ல முடியுமா? Are you running to him when you face difficulties and challenges? The first person. உன்னுடைய வாழ்க்கையில் விதமான சவால்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது நீ தேவனிடத்தில் முதலாவது போகிறாயா? ஐயோ, these days so many preachers are deceiving people. இந்த நாட்களில் அநேக பிரசங்கிகள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். People, when they face difficulties, மக்கள் அவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது they go to the preachers, பிரசங்கிகளிடத்தில் போகிறார்கள். I don't say that it is wrong, தவறு என்று சொல்லவில்லை. But what is the priority? To whom are you going first? நீ யாரிடத்தில் முதலாவது போகிறாய்? That shows your intimate relationship with God. அது உன்னுடைய தேவனோடு கொண்டிருக்கிற தொடர்பை காட்டுகிறதாக இருக்கிறது. Do you have a real intimate personal prayer life? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நெருங்கிய ஒரு ஜெப வாழ்க்கை உன்னிடத்தில் உண்டா? Do you hold on to this word and say, Lord, I believe thy word? இந்த வார்த்தையை பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். Dear friend, intimate relationship is the main sign of conversion. ரட்சிப்பினுடைய முதலாவது அடையாளம் தேவனுக்கும் உனக்கும் இடையிலான ஒரு காரியம். Because in Hebrews says, he tasted death for every child of his.
தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைக்காக அவர்கள் மரணத்தை ருசி பார்த்தார். Oh dear people, this is something, a deep relationship between God and you. உனக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு ஆழமான உறவு. This morning I was showing you from Galatians 2:20. இந்த காலையில் கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து உங்களிடத்தில் நான் பேசினேன். I told you, dear people, உங்களிடத்தில் நான் சொன்னேன். Galatians 2nd chapter and 20th verse. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் how God was saying, how Saint Paul was saying, பவுல் விதமாக இங்கே சொல்லப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். I am crucified with Christ. There is a deep intimate relationship. ஒரு ஆழமான நெருங்கிய தொடர்பு. Yes, I am crucified. அவரோடு கூட நான் சிலுவையில் அறையுண்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். Nevertheless I live, ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். I tell you dear friend, this is something, a deeper relationship. இது மிக ஆழமான ஒரு நெருங்கிய தொடர்பு. And he says, nevertheless I live, not I, but Christ liveth in me. ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God, who loved me and gave himself for me. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Could you not see an intimate relationship here? இங்கே ஒரு ஆழமான நெருங்கிய தொடர்பை உன்னாலே பார்க்க முடியவில்லையா? Nevertheless I live, ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். Yet not I, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். Christ is living in me. Not only I have an intimate relationship with God, தேவனோடு கூட நான் கொண்டிருக்கிற ஒரு தொடர்பு என்பது மாத்திரமல்ல, Christ is living in me. Christ liveth in me. கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். I tell you dear friend, this relationship is something deeper. இந்த உறவு என்பது மிக ஆழமானது. Not only I have a living relationship with God, தேவனோடு கூட ஒரு ஜீவனுள்ள தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கை என்பது மாத்திரமல்ல, He lives in me. அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். Honestly I ask you, can you really say this? உன்னால் இதை சொல்ல முடியுமா? Oh dear friend, if not, you are lost. இல்லை, நான் இழக்கப்பட்டு போன நபர். Never be compromised with a substandard of thinking yourself that you are saved when you don't have such things in your life. உன்னுடைய வாழ்க்கையில் விதமான காரியங்கள் இல்லாதபடிக்கு வாழும் பொழுது உன்னைத்தானே நீ ஏமாற்றிக் கொள்ளாத. It is too costly a payment for your soul when you die without a real conversion. ஒரு உண்மையான ரட்சிப்பை பெறாமல் உடைய வாழ்க்கையில மரிப்பது என்பது மிக விலை கிரயம் செலுத்த வேண்டிய ஒன்று. It will be too late for you. அது உனக்கு மிகுந்த காலதாமதமாகிவிடும். No time and place for you to repent after you die. நீ மரித்த பின்பாக நீ மனம் திரும்புவதற்கு ஏதுவான வாய்ப்பும் இல்லை, சந்தர்ப்பமும் இல்லை. Once death, judgment. மரிப்பாயானால் நியாய தீர்ப்பு. Oh dear people, could you not understand the urge with which I am crying unto thee? உன்னிடத்தில் விதமாய் நான் கதறுவதை குறித்ததான முக்கியத்துவத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடிகிறதா?
Can you say that Christ is living in me? இயேசுவில் வாசம் பண்ணுகிறார் என்பதை உன்னால் சொல்ல முடியுமா? Or else I would like to say that could people see that Christ is living in you? அல்லது நீல் கிறிஸ்து வாசம் பண்ணுகிற மக்களால் பார்க்க முடிகிறதா? By your words, உன்னுடைய வார்த்தைகள், by your actions, உன்னுடைய செயல்கள் மூலமாக, by your thinking, உன்னுடைய யோசனைகள் மூலமாக. Or else when people see you, அல்லது மக்கள் உன்னை பார்க்கும் பொழுது, they say that you are a Christian. உன்னை நீ கிறிஸ்தவன் அழைத்துக் கொள்கிறாய். You say that you are a converted person. நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட நபர் என்று சொல்லிக் கொள்கிறாய். You say that you go to church regularly. சபைக்கு ஒழுங்கா போறேன்னு சொல்ற. You say that you are a saved person. ஒரு ரட்சிக்கப்பட்ட நபர் என்று சொல்லுகிறாய். But your life seems to be different from all the statement which you give. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை நீ சொல்லும்படியான இந்த காரியங்களுக்கு முரண்பாடாக இருக்கிறது. I tell you, dear people, St. Paul says, if my testimony is being questioned, it is better to die than to live. He is crying. பவுல் கதறுகிறார், அப்படி என்னுடைய சாட்சி கேள்விக்குறியாக இருக்குமானால் நான் மரிப்பது நலம் என்று சொல்லுகிறார். Not only that, அது மாத்திரமல்ல, you are bringing dishonor to the name of the Lord. அவருடைய நாமத்துக்கு நீ அவகீர்த்தி கொண்டு வருகிறாய். Through you, God's name is dishonored. உன் மூலமா ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. Through you, God's name should be honored. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். That's what the Lord Jesus Christ is saying. By your actions, when people say, see, the Lord should be honored. உன்னுடைய செயலின் மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். Bible says we are created for the glory of the Lord. அவருடைய மகிமைக்கென்று நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. With all these negative things in your life, இந்த எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு, still you say that you are converted. நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொல்ற. I tell you this evening, God is calling you, dear friend. இந்த மாலையில் தேவன் உன்னை அழைக்கிறார். To be honest with God. தேவனோடு நேர்மையாக இருக்கும்படி. It is better to go and tell Lord, how short I am when I look to thy word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது நான் எவ்வளவு குறைவுள்ளவனாக இருக்கிறேன். Your name is dishonored because of my life. என்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது ஆண்டவரே. Yes, when you are proud, நீ பெருமையாக இருக்கும் பொழுது, when you are self-righteous, சுயநீதியாக இருக்கும் பொழுது, when you say that you are right, நீ சரி என்று சொல்லும் பொழுது, when you adamantly think that you are superior to other people, மற்றவர்களோடு நீ மேலான ஒரு நபர் என்று எண்ணிக்கொள்ளும் பொழுது, your God is dishonored through your life. உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. But you don't feel guilty of it. ஆனால் அதை குறித்து நீ வருத்தப்படுவதே இல்லை. Not even the least that you have a conscience to be pricked that you are bringing dishonor to the Lord. ஆண்டவருக்கு நீ அவகீர்த்தியும் நிந்தையும் அவமானத்தையும் கொண்டு வருகிறாய் என்பதை குறித்த ஒரு இம்மியும் கூட உன்னால் உணர முடியல. Rather you think high of yourself. உன்னை குறித்து மேலாக நீ எண்ணிக்கொள்கிறாய். I tell you, dear friend, I am afraid that you will be deceived to the end. ஒருவேளை கடைசி மட்டுமாய் விதமாகவே நீ ஏமாற்றப்பட்டு போய்விடுவையோ என்பதை குறித்து நான் பயப்படுகிறேன். Oh, when Jesus was speaking in John's Gospel 10th chapter, யோவான் 10வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருந்த பொழுது the people could not understand. மக்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Oh dear friend,
Will you humble before God? தேவனுக்கு முன்பாக தாழ்மையா? I tell you, God expects honesty. தேவன் நேர்மையை எதிர்பார்க்கிறார். Oh dear people, that's why St. Paul, Galatians 6 chapter 14th verse, கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில், in the same Galatians, St. Paul here speaks like this. அதே கலாத்தியருக்கு நிருபத்திலே பவுல் விதமாய் பேசுகிறார். But God forbid that I should glory, save in the cross of our Lord Jesus Christ. By them the world is crucified unto me, and I to the world. St. Paul here says, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். God forbid that I should glory, save in the cross of our Lord Jesus Christ. A saved person will glory in only one thing. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் அவன் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரே ஒரு காரியம்தான், the death of his Savior on the cross. அவனுடைய இரட்சகர் சிலுவையில் மரித்தாரே, the symbol, the cross, அதை காட்டும்படியான சிலுவை. There is nothing that he could boast about. and மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. St. Paul says, வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. Because of his death, அவர் மரணத்தின் நிமித்தமாக, because of his cruel death on the cross and shed of his blood, அவர் அந்த சிலுவையில் மரித்து கொடூர மரணம் மரித்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக I am reconciled with the Father. பிதாவோடு கூட நான் ஒப்புரவானேன். I was an enemy but now I am a child of God. நான் ஒரு காலத்தில் சத்துருவாக இருந்தான், இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். He says, by whom the world is crucified, unto me and I unto the world. நானும் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். Oh, how many preachers today put forth the world in the lives, the hearts of people. எத்தனை பிரசங்கள் இன்றைக்கு மக்களுடைய இருதயத்தில் உலகத்தை வைக்கிறாங்க. They say, when you come to Jesus, He will give you all blessings of this world. நீ இயேசுவினிடத்தில் வரும்போது உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்கும். What a contrary teaching from His word. உடைய வார்த்தைக்கு விதமான புறம்பான ஒரு காரியம். Dear friend, it is time for me to close. நம்முடைக்கும்படியான ஒரு வேளையாக இது இருக்கிறது. I beseech you, நம்மிடத்தில் கேட்கிறேன், this evening, could you not understand what is being preached? இந்த மாநில பிரசங்கித்த காரியத்தை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியலையா? Could you not be pricked in your heart by the word that you have heard? நீ கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக உன்னுடைய இருதயம் குத்தப்படலையா? Could you not understand that you are too far from God? தேவனை விட்டு நீ தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை குறித்து உன்னால் உணர முடியலையா? Your life seems to be contradicting to your statement. Could you not understand it? நீ சொல்லுகிறதுக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப தூரமாக இருக்கிறது என்பதை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியலையா? Could you not understand that God's name is dishonored because of you? உன்னால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்பதை உன்னால விளங்கிக் கொள்ள முடியலையா? Are you complacent? இதை குறித்த ஒரு கவனையினமாக இருக்கிறையா? Oh God, have mercy upon such people. ஆண்டவரே, விதமான மக்களின் பேரில் நீர் இரக்கமாயிருந்தருளும். Oh dear people, this evening, what is your response to the message which you heard? அருமையான சகோதரனே, இந்த மாலையில் நீ கேட்ட செய்திக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய்? It is not to me, என்னிடத்தில் அல்ல.
It is God's word. இது தேவனுடைய வார்த்தை. It is a message sent from above to you. பரத்திலிருந்து உனக்கு அனுப்பப்பட்ட செய்தி. What do you answer to him? அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய்? Will you humble before God and say, Lord, have mercy upon me? ஒருவேளை உன்னை தாழ்த்தி, ஆண்டவரே என் பேரில் இரக்கமாயிரும். I tell you, dear people, nobody is perfect. யாரும் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. But if you are not able to acknowledge your sin, your faults, your shortcomings, ஆனால் உன்னுடைய பாவங்களையும் வீழ்ச்சிகளையும் கீழான நிலைகளையும் குறைவுகளையும் முன்னால் ஒத்துக்கொள்ள முடியலன்னா, what hope is this there in Christ for you, dear friend? கிறிஸ்துவுக்குள் உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? Oh, come to the Lord and say, Lord, forgive me. அன்னிடத்தில் வந்து சொல்லு, ஆண்டவரே என்னை மன்னியும். Forgive me, Lord. What I heard this evening is true of mine. True of me, oh God. ஆண்டவரே, இந்த மாலையில் கேட்டது என்னுடைய வாழ்க்கையில் உண்மை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். Have mercy upon me. என் பேரில் இரக்கமாயிரும். Let's pray. ஜெபிப்போம். Our Heavenly Father, we thank you for your word. பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். Oh God, will you leave these dear people to their own understanding? அவருடைய சொந்த விளங்குதலுக்கு நீர் விட்டு விடுவீரா? Will you not working in the hearts of these people to convict them of their needs? ஆண்டவரே, அவருடைய இருதயங்களிலே கிரியேசருடைய தேவையை உணரும்படியாக நீர் செய்யாமல் விட்டு விடுவீரா? Lord, have mercy upon these people. ஆண்டவரே, இந்த மக்கள் பேரில் இரக்கமாயிரும். Have mercy upon these dear people. அன்பான மக்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே. Lord, leave them not to their own understanding. உடைய தவறான சொந்த விளங்குதலுக்கு விட்டு விடாதிரும். Help them, O gracious Father. கிருபையுள்ள பிதாவே, நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 98427-67184 98427-67184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.